ஒன் இந்தியா நேர்கள் அனைவருக்கும் அருண வணக்கம். குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து 2 பிரிவாக இருக்கிறாங்க. அந்த 2 பிரிவிலையுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் வந்திருக்கும். எப்படியும் குரூப் ஏல வந்து இவங்க தான் போக போகிறாங்க, குரூப் பியில் இவங்க தான் போக போகிறாங்கன்னு. பட் குரூப் ஏல கூட வந்து கொஞ்சம் ஒரு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஓகேப்பா இந்தியா போகும், நியூசிலாந்து போகும், வழக்கம் போல் பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த தடவை வந்து பாகிஸ்தான் டஃப் கொடுக்கறதெல்லாம் தாண்டி ஹோம் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முகமது ரிஸ்வான் தலைமையில் வந்து சமீபத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல குட் டச்சில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பாகிஸ்தான் மைட் பி எ த்ரெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன காம்படிஷனுமே இருக்கும். எதுக்குன்னா நியூசியில் வந்து அவங்களோட பவுலிங் வந்து பெரிய லெவலில் அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ அதனால் பேட்டிங் வந்து 8 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் நியூசிக்கிட்ட பவுலிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சிஎஸ் இருக்கிறாரு, அது போக பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் ஒரு ஓகே இருக்கிறாரு. பட் இவங்களை தவிர வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒன்று இடிக்குது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மிச்சில் சாண்டர் ஓகே, ஃபைன், மைக்கேல் பிராஸ்வெல் ஓகே, கிளென் பிலிப்ஸ் ஓகே, இவங்களாம் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க, புஷ் பண்ணிடுவாங்க மேட்ச் இந்த 2, 3, 4, 5 ஓவர். மிச்சில் சாண்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 ஓவரில் போட்டுவார். இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்டர் பார்ட் டைம் ஸ்பின்னர் தானே. ஸோ இவங்க ஒரு 5 ஓவர் அப்படி வச்சாலுமே வந்து ஒரு 20 ஓவருக்குள்ள தான் முடியுமே தவிர பாக்கி 30 ஓவர்கள் யாராவது ஒருத்தர் போட்டாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கடமையில் நியூசிக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், பாகிஸ்தான் வந்து சமீபத்தில் அவங்க பண்ண எல்லாமே வந்து கொஞ்சம் பண்ண டெக்னிக் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து சைமாயிபா இல்லை வந்து பாபர் அசாம் அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்க சாமானா இல்லை பாபர் அசாம் ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால பாகிஸ்தான் வந்து மைட் பி எ த்ரெட் அப்படின்னு சொல்கிறேன் குரூப் ஏக்கு. அண்ட் குரூப் பி வந்து நிறைய பேசணும் ஆசையாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா பெரிய டஃப் கண்டிஷன்ஸ், இந்த ஒரு காட்டில் வந்து புலி, சிறுத்தை, சிங்கம், அப்புறம் அந்த நரின்னு சொல்லலாமா இல்லை வேறு ஏதாவது, ஓகே ஹைனான்னு வச்சுங்க. ஸோ இந்த 4 இருக்கிறப்போ வந்து யார் உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அதே இடத்துல இங்கே ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு ஆப்கானிஸ்தான், ஒரு இங்கிலாந்து, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தில் வந்து இருக்கிற ஒரு பிளேயர்ஸ். ஆப்கானிஸ்தான் இருக்காங்களான்னா அப்கோர்ஸ் இருக்காங்க. ஏன் 2023 உலகக்கோப்பையில் வந்து யாருமே எதிர்பார்க்காததை பண்ணாங்க. 2024 T20 உலகக்கோப்பையில் யாருமே எதிர்பார்க்காத சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஏன் அவங்க ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிட்டராக இருக்கக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குமே வந்து இந்த செமியில் வந்து ஸ்பாட் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். டாப் ஆர்டர், தீயான டாப் ஆர்டர். அவங்களுக்கு லேக் ஆகிறதே மிடில் ஆர்டராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முகமது நபி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 குல்பாதீன் நைம் இருக்கிறாரு, இப்ராஹிம் ஜத்ரான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்கள் வந்து இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு யாராவது ஒருத்தர் வந்து வழி நடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆள் தேங்கின மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சொன்னேன், கீழே ஸ்பின்னர்கள், பவுலர்கள் அவங்களுக்கு பற்றாக்குறையெல்லாம் வந்து இல்லவே இல்லை. எனக்கு நவீன் உலக் தான் நான் மிஸ் பண்ணுறேன். 2023 ODI உலகக்கோப்பையில் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், சீரியஸ்லி இந்தியாவில் வந்து தரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் நான் இப்போவே சொல்கிறது, ஓகே அவங்க ஒன் ஆஃப் த டாப் கண்டெண்டர் ஃபார் செமி இன் குரூப் குரூப் பி. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பாக்கி 3 டீம் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா வந்து ஒரு குளோபல் லெவலில் ஒரு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி நடக்குது, இல்லை ஒரு குளோபல் லெவல் ICC டோர்னமெண்ட்ஸ் எடுத்துங்க. இது நடந்ததுனாலே அவங்கள வந்து நெவர் ரைட் ஆஃப் ஆஸ்திரேலியா இன்னும் குளோபல் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று இருக்கும். அது வந்து கொஞ்சம் பாப்புலரான கோட் தான். ஆக்சுவலாக வந்து இப்போதுக்கு சொல்லணும்னா அவங்கள வந்து என்றைக்குமே ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா அவங்கள வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா பரவாயில்ல, அவங்க அடித்து வருவாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா, சாம்பியன் கப் அடிப்பாங்க, ஏதாவது ஒன்று அடிப்பாங்க. இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு மிக்சடாக இருக்கா பரவாயில்ல, செமியாவது வருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டவுட்டில் தான் இருக்குது. நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணலை, ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒன்றா மிகப்பெரிய ஒரு தூண்னா ஸ்டார்க்கு, கமின்ஸ், எஸ்ரோட்டி, இப்போ 3 பேருமே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஓகே ஒரு டீசெண்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பவுலர்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் தான் இன்னும் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆஸ்திரேலியா ஒரு சின்ன டவுட் என்னோட ப்ரெடிக்ஷனில் வைக்கிறேன். கமெண்ட்டில் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்து யாரும் கொந்தளிக்க வேணா, என்னடா எப்படி சொல்லிட்டானேன்னு உங்களோட கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலாந்து வந்து அவங்கக்கிட்ட நல்ல படை இருக்குதுங்க. பட் ஆனால் வந்து அவங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஜாஸ் பட்லர் கேப்டனாக இருக்கிறனால தான் இவங்க இப்படி விளாட்றாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து எங்களுக்கு இந்த டீமே பிடிக்கல, பேஸ் பாலும் செட் ஆகலை எங்களுக்கு அப்படின்ற ஒரு டோனில் விளாட்றாங்களா அப்படின்றது சீரியஸி தெரில. பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஜாஸ் பட்லர் கேப்டன் ஆன டைம்லேருந்தே அவங்க பெருசாக எந்த சீரீஸுமே வந்து ஒரு வெல் ஸ்ட்ரெயின் பண்ணதாகவே தெரியல. ஆக்சுவலாக டெஸ்ட்டில் வந்து ஓகே ஃபைன்
ஒரு ஜோ ரூட் 300, ஹாரி ப்ரூக் 300 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேட்ச் சீனரிலாம் பார்த்தோம். பட் எல்லாத்தையுமே தாண்டி ஒயிட் பால் அவங்க பெருசாக பண்ணாங்களா அப்படிங்கிறது அது ஒரு சின்ன ஒரு டவுட்டாக தான் இருந்தது. ஸோ அதனாலையுமே வந்து இங்கிலாண்டை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வருவோம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து டாப் ஆர்டர் டீசெண்டாக இருக்குது. டெம்பா பவுமா அலாங் வித் அப்புறம் யார் ரியான் ரிக்கல்டன், இவங்க 2 பேர் தான் வந்து கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இறங்குவாங்க. ஒன்று வந்து ரசி. ஸோ ரசி வந்து ஒன் ஆஃப் அண்டர்ரேட்டட் பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து ரன் அடிக்கல அதெல்லாமே வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அவர் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் பிளேயர். ஆனால் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. உங்களுக்கு ஹென்ரிச் கிளாசன், மில்லரு, ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் வியன் முல்டர், மிடில் ஆர்டர் பாருங்கள் சும்மா தரமாக வச்சுருக்கிறாங்க. அது கீழே பவுலிங் வந்து ஒரு ஷம்சி, ஒரு ரபாடா, அப்புறம் இன்னொரு பவுலர் கூட வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி இருக்க போகும்போது இவங்களுமே வந்து ஒரு பவர் பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கிறாங்க. ஃபைனல் செமிஃபைனல் அதை விடுங்க, அங்கே போயிட்டு அவங்க பண்ணுறது பண்ணுவாங்க, இல்லை பண்ணாத பண்ணுவாங்க புதுசாக, அது வேறு விஷயம். பட் ஆனால் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தான் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை இன்னும் செமிக்கு வந்து போவாங்களோ அப்படின்னு தோணும். ஸோ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருப்பாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது, குரூப் பியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடு தான் வணக்கம்.